நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பான சர்வதேச யோகா தினம் குறித்த சிறு தொகுப்பினை இந்த பதிவில் கேட்கலாம். யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பை நோக்கமாக கொண்ட ஒரு பண்டைய பயிற்சி முறையாகும். யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறையாகும். யோகா மன அழுத்தத்தை குறைக்கவும், நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கவும், உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது. எத்தனையோ அரிய கலைகள் தோன்றிய நம் இந்திய நாட்டில் தோன்றிய ஒரு அற்புதமான கலைதான் யோக கலை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித சமுதாயம் உடல், உள்ளம் ஆரோக்கியம் பெற்று திகழ யோகிகளால் எளிமையான முறையில் எந்த பொருட்செலவும் உபகரணங்களும் இன்றி அனைவரும் செய்து பயன்பெற ஏதுவாக உருவாக்கப்பட்டதுதான் யோகா. யோக கலையை முறைப்படுத்தி அட்டாங்க யோகா என்ற முறையில் படிப்படியாக உயர்நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை நமக்கு வகுத்து தந்தவர்தான் பதஞ்சலி முனிவர். யோகா என்ற வடமொழி சொல் இணைப்பு என்ற பொருள் உடையது. உடலையும் உள்ளத்தையும் இணைத்தல், உள்ளத்தையும் உயிரையும் இணைத்தல், உயிரையும் பரம்பொருளையும் இணைத்தல் என்ற பொருட்களை உள்ளடக்கியதாகும். யோகா என்பது முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் மட்டும் உகந்தது என்ற ஒரு புரிதலும் இருந்து வந்துள்ளது. உண்மையில் யோகா அனைவருக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். எல்லா வகையான இன்பங்களையும் பெற யோக பயிற்சிகள் நமக்கு உதவும். உடலும் உள்ளமும் இணைந்து செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் இன்பங்கள் கிட்டும். முற்கால குருகுல கல்வி முறையில் யோகா பயிற்சிகளை குருவின் துணையோடு முறையாக பயின்று தினமும் செய்து பயன்பெற்றுள்ளனர். முதுமையில் யோகாவை செய்து கொள்ளலாம் என்று இல்லாமல் இளமையில் இருந்தே செய்து வந்தால் முதுமை என்பது சீக்கிரம் வராமல் காத்து நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். குறிப்பாக உடல் உழைப்பு இல்லாதவர்கள் யோகா ஒரு வரப்பிரசாதமாகும். தற்பொழுதைய வாழ்க்கை முறையில் அனைத்தும் இயந்திரமாகிவிட்ட நிலையில் உடலுக்கு இயல்பாக கிடைக்கும் பெரும்பாலான பயிற்சிகள் இல்லாமல் போய்விட்டன. மருத்துவர்களின் பரிந்துரைக்கு பின்னரே நடைபயிற்சியும் யோகாவும் செய்ய முன்வருகிறார்கள். எந்த வயதினரும் செய்வதற்கு ஏற்ற யோகாவை முறையாக ஒரு யோகா ஆசிரியரின் துணையோடு பயின்று கொண்டு அவரவர் வீட்டில் செய்து பயன்பெறலாம். யோகா ஒரு பழமையான பயிற்சி என்றாலும் அது இன்றும் மிகவும் பொருத்தமானதாக உள்ளது. யோகாசனம் உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய மூன்றிற்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த உதவுகிறது. இது மன அழுத்தத்தை குறைக்கவும் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தவும் உதவும் ஒரு சிறந்த வழியாகும். யோகா பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் ஒருவரது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் அடைய முடியும். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேளுங்கள். நன்றி நேயர்களே.